வணக்கம். என் பெயர் மா. சிவசக்திவேல். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். குடியரசு தின பேச்சு. கவிகளின் முதன்மொழி, கருத்துக்களின் புதுமொழி, கதைகளின் தொடர்மொழி, அதிசயமான எம்மொழி. என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேச்சை கேட்க சபையில் அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களே, ஆசிரியர்களே, என் தோழர்களே, தோழிகளே மற்றும் பெரியவர்களே அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நமது நாட்டின் பெருமைக்குரிய தினம். மக்களாட்சி மலர்ந்த நாள். நம் பாரதம் குடியரசாக மாறிய பொன்னான நாள். எண்ணங்களில் சுதந்திரமும் இதயத்தில் அமைதியும் நினைவுகளில் சரித்திரமும் நிறைந்திருக்கும் இந்த அழகிய தருணத்தில் குடியரசு தினம் பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று ஜனவரி 26. நாம் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளன்று தான் நமது பாரதம் குடியரசு நாடாகியது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நாம் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறோம். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகிறது. தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் முறையே குடியாட்சி ஆகும். இந்தியா 1947ஆம் ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு நாட்டிற்கான நிரந்தரமான அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை இந்தியாவின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள்தான் குடியரசு தினமாகும். குடியரசு தினம் அரசு விடுமுறை நாளாகும். இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லி செங்கோட்டையில் இந்தியாவின் குடிமகனான குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். மாநில தலைநகரில் மாநில ஆளுநர் கொடியேற்றுவார். பாரத நாடு பழம்பெரு நாடு. நீரதன் புதல்வர் இந்நினைவை அகற்றாதீர் என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப பல்வேறு மதங்கள், நாகரிகம், பண்பாடு கொண்ட மக்கள் அன்னை பாரதமும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடும் ஆகும். இத்தகைய சிறப்பு மிக்க குடியரசை காப்பது முதல் கடமையாகும். இந்தியன் என்பது நம் பெருமை. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம் மகிமை. சமத்துவம்